வணக்கம். ஓபிஎஸ் மேல அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வருத்தத்தில இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜூலைல சென்னையில தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவோட மாவட்ட செயலர்களோட ஆலோசனை கூட்டம் போட்டார். அதில ஓபிஎஸ் என்ன செஞ்சாரு அப்படின்னா, நம்மளுடைய செல்வாக்க என்னன்னு காட்டியாகணும். நம்ம எடப்பாடி பழனிசாமி நமக்கு தென் மாவட்டங்கள்ல எந்த விதமான செல்வாக்கும் இல்ல அப்படின்னு நெனைக்கிறாரு. நமக்கு தமிழ்நாடு முழுவதுமே செல்வாக்கு இருக்கு. அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்க ஆவேசமா பேச ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ரொம்ப உற்சாகம் இருந்தது. சரி, ஓபிஎஸ் ஏதோ ஒண்ணு பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்துல இருந்தது. செப்டம்பர் 4ஆம் தேதி மதுரையில மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாடு போடப் போறோம் அப்படிங்கிற மாரி ஒரு அறிவிப்பும் வெளியிருந்தது. இந்த ஆலோசனை கூட்டமே ஒரு பெரிய அளவுல இருந்தது. ஆலோசனை கூட்டத்துக்கு வந்த ஓபிஎஸ் ஆதரவாளர் எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகமா இருந்தது. செப்டம்பர் 4ஆம் தேதி நம்மளுடைய பலத்த நம்ம காட்டப் போறோம் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்துல இருந்தபோது திடீர்னு நேத்து ஓபிஎஸ் என்ன செஞ்சாரு, டகார்னு இல்ல செப்டம்பர் 4ஆம் தேதி நாங்க மாநாடு நடத்துற மாரி அறிவிச்சத ஒத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாரு. தள்ளி வைக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி ரத்து செய்கிறதும் ஒத்தி வைக்கிறது எல்லாமே ஒன்று தான். இதில் என்ன இருக்குது? மாநாடு நடத்துகிறேன்னு சொன்னால் அந்த மாநாடை நடத்தி காட்டியிருக்கணும். ஆனால் மாநாடு நடத்துறதுக்கு ஓபிஎஸ்ட்ட பெருமளவில் சப்போர்ட் யாருமே இல்லை. அவர் தான் கை காசை போட்டு செலவு பண்ணி ஆகணும். கை காசை போட்டு செலவு பண்ணி நாளைக்கு ஒன்றுமே நடக்கலை, எதிர்பார்க்குறது நடக்கலை அப்படின்னா காசும் போச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா அவர் எதிர்பார்க்குறது கூட இருக்கிறவங்க ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு சொல்லி, அவங்க எல்லாமே ஓபிஎஸ் ஏதாவது நமக்கு ஏதாவது செய்வாரா அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த விஷயத்தை அவர் பண்ணி விட்டார், ரத்து பண்ணிட்டாரு. அதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவுலாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் இவங்க 3 பேருமே நான் கட்சிக்குள்ளே எப்படியுமே சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னார். அப்போ பாஜகவோட ஒரு முரண்பாடோடு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதனால் பாஜக எப்படியாவது நம்மளை கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் டக்குன்னு பாஜகவோட ஒரு கூட்டணியை போடுறாரு எடப்பாடி பழனிசாமி. அவங்க எப்படி ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேர்த்துக்கங்கன்னு எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்ல முடியுமா? அவங்க எதிர்பார்த்தது அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணுன்னு. அது எடப்பாடி பழனிசாமி தானாக போய் ஒரு சரண்டர் ஆகுறாரு. சரண்டர் ஆகணுன்னா அவங்க ஓபிஎஸ்ஸை கண்டுக்குவாங்களா? ஓபிஎஸ்ஸை கண்டுக்கவே இல்லை. பாஜகவை நம்பி தான் அவர் இது பண்ணிக்கிட்டே இருந்தார். எடப்பாடி பழனிசாமியை மிரட்டிக்கிட்டே இருந்தார். இந்தா இப்போ சேர்ந்துருவோம், அப்போ சேர்ந்துருவோம், எடப்பாடி பழனிசாமிகிட்டேருந்து கட்சியை நாங்கள் பிடுங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். ஆனால் ஒன்றுமே நடக்கவே இல்லை. அதனால் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தொடர்ந்து இனிமே ஓபிஎஸ்ஸை ஆதரிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டாக செயல்பட மாட்டேங்கிறாரு. திடீர்னு பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணி அந்த மாநாட்டை ரத்து பண்ணிவிட்டு திரும்பவும் நாங்கள் ஒரு நாள் நடத்துவோம் அப்படின்னா என்ன இது? அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இருக்கா இல்லையா? வரும் சட்டமன்ற தேர்தலில் அது எப்படி போட்டி போட போகுது? சுயேட்சையாக போட்டி போட போகிறாங்களா? திடீர்னு பார்த்திங்கன்னா சசிகலாவும் ஓபிஎஸும் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சந்தித்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ டிடிவி தினகரனையும் பாஜக அதிமுக கூட்டணியில் கொண்டு வர போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் மாறி மாறி வரும்போது கண்டிப்பாக இவங்க என்ன செய்வாங்க? இவங்க 3 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு இயக்கமாக செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டங்களையும் சரி, டெல்டா மாவட்டங்களும் சரி ஒரு பெரிய அடி விழுவும். அந்த அடி மறக்க முடியாத ஒரு அடியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இவங்க ஒன்றிணைகிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப குறைவாக இருக்குது. சசிகலாவும் ஓபிஎஸும் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நேற்றெல்லாம் ஒரு செய்திகள் வந்தது. 2 பேருமே இணைஞ்சு செயல்பட போகிறாங்க. இனிமேல் எடப்பாடி பழனிசாமியை நம்பி பிரயோஜனம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி இந்த 2026 தேர்தலோட அதிமுகவுக்கு ஒரு மூடு விழா நடத்திட்டு தான் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாஜக அதிமுக ஓட்டு வங்கி அப்படியே நம்ம சைடு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல மட்டும் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் நமக்கு சாதகமான ஆள். எடப்பாடி பழனிசாமியை நம்ம வச்சுக்கிட்டு அதிமுக ஓட்டுகளை நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மூப்பனார் நினைவு நாள் விழாவில் எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரு, கையெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நினைவஞ்சலியில் பூ தூவும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை கை கொடுக்க முயற்சி பண்ணுறாரு. வேணாம் 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 அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் பேசும்போது பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி பாசம் மலைகளை அந்த மேடையில் பேசிட்டு போனாங்க. ஒரு காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை தற்கூரி, அவருக்கு முதல்வருக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்லாம் கடுமையான விமர்சனம். ஒரு எல்லையில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு கொலையாளி, சிலுவம்பாளையம் கொலையாளி அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டெல்லாம் பகிரங்கமாக வச்சார். இப்படி பண்ணவர் திடீர்னு எங்கள் அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் 2026 ஆக்குறது தான் என் வேலையே, அதுக்காக உயிரை கொடுத்து கூட நாங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு பாஜக செயல்படும் அப்படின்லாம் பேசினார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் ஒரே டென்ஷன். ஏன்னா திடீர்னு அண்ணாமலை இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு தலைமை, அவர் கட்சி தலைமை கிடையாது. அவருக்குன்னு தனி கருத்து இருக்கலாம். பாஜக மேலிடத்துக்குன்னு தனியாக ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்துப்படி என்னென்னா ஒரு கட்சியோட ஒரு சாதாரண ஒரு தொண்டர் தான். தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்கணும்.
அதுதான் வந்து திரும்பவும் அண்ணாமலை நேற்று பேசும்போது சொல்லியிருந்தார். நான் ஒரு பாஜக கட்சியோட ஒரு தொண்டன் தான். கட்சி தொண்டராக இருக்கிறது. கட்சி வந்து என்ன முடிவெடுத்து அதை செயல்படுத்துங்கன்னு சொல்லும்போது அதை தான் நாங்கள் செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வரோம். அவரை வந்து முதலமைச்சர் ஆக்குறது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா மக்கள் தான் முடிவு எடுக்கணும். நாங்கள் அதுக்காக வந்து கடமை தவறியெல்லாம் செயல்பட போகிறதில்ல. கடமையாக வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு கண்டிப்பாக வந்து செயல்படுவோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார். ஆனால் தொண்டர்களுக்குள்ளே இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் கட்சியோட தலைமை என்ன சொல்லுதோ அதை வந்து கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இது வந்து பிரச்சனை ஆகிடக்கூடாது. இப்போ அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியை எதுக்குறாரு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் அது வந்து ஒரு பிரச்சனையாக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அண்ணாமலை நேற்று அதை வந்து தெளிவுபடுத்தியிருந்தார். எங்களுடைய கடமை தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்ய வேண்டியதான் எங்களுடைய கடமை. நாங்கள் அப்படி தான் செயல்படணும்னு நினைக்கிறோம். அதை தான் செயல்படுத்துகிறேன் நானும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி மேலே அன்பு வந்துருச்சா, இல்லை எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சான்னா அந்த நம்பிக்கைலாம் கிடையாது. அவர் சொல்கிறார் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அன்பு, பாசம், பண்பு எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் வந்து தனிப்பட்ட முறையில் கோபம், ஆற்றாமை எல்லாமே இருக்குது. இது எங்கே காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அங்கே தான் காட்டணும். இப்போ திமுக மேலே எனக்கு கோபம் இருக்கலாம். திடீர்னு திமுக அமைச்சர்களை நான் நேராக பார்க்கும்போது அந்த கோபத்தோடு என்னால் பார்க்க முடியாது. ஒரு அன்போடு தான் பார்க்க முடியும். அவங்களுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம், அவங்களுக்கும் எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். ஒரு கட்சி சார்ந்து பார்க்கக்கூடாது. அவர் வந்து சக ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி பார்த்து அவரோட பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் எனக்கு எப்பயுமே உண்டு. அதுபோல் தான் நான் எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையுமே சொல்லியிருந்தார். இவருடைய இந்த உள்ள அர்த்தங்கள்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி மேலே அவருக்கு இன்னும் கோபம் தீரலை. பாஜக மேலிடம் சொன்னனால அவர் வந்து அந்த மாதிரி பேசுகிறாரு. அந்த மாதிரி பேசுகிறனால அவர் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சு திரும்பவும் அவரை வந்து கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களா அப்படிங்கிறத போக போக தான் பார்க்கணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசும்போது அவர் வந்து 2 விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒன்று, அண்ணாமலையை வந்து விமர்சனம் பண்ணாதீங்க. அண்ணாமலை நம்மளை விமர்சனம் பண்ணல, நம்ம தேவையில்லாமல் அண்ணாமலையை டச் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா விஜயை பற்றியுமே பேசினார். விஜயுமே வந்து நீங்கள் தேவையில்லாமல் விஜயும் குற்றச்சாட்டு சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார். என்ன காரணம், மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது மாவட்ட செயலர்கள் ஆர்வமாக கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தாவேகாவை கூட கூட்டணி வைப்போமா அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு ட்ரிப்புமே ஆமாம் தாவேகோட பேச்சுவார்த்தை நடக்குது, கண்டிப்பாக நம்ம தாவேகாவோட கூட்டணி வைப்போம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது, நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், தொகுதியில் இறங்கி நீங்கள் களத்தில் வேலை மட்டும் பாருங்கள், மீதி கூட்டணி தொடர்பான வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தாவேகா கண்டிப்பாக வரும், கூட்டணிக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தாவேகா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நான் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதை ஏற்றுக்கிட்டு கூட்டணிக்குள்ளே வரவங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக சில சின்ன சின்ன கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்துது. அதே போல் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, உங்கள் தொகுதியில் இருக்கிற இந்த ஜாதிய அமைப்புகள், அப்புறமா சின்ன சின்ன இயக்கங்கள், இவங்களோடெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துங்க, இவங்களெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம டீம் சைடு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் கூட்டத்திலையும் பேசியிருக்கிறார். விஜய் விமர்சனம் பண்ண வேணாங்கிறாரு. விஜய் விமர்சனம் பண்ணால் அதுக்கு உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பதில் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காருன்னா இல்லை. ஏன்னா 117 பாதிக்கு பாதி தொகுதி கொடுங்க, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக ஏற்றுக்குவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்குது. இப்படி பல கட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த சைடு அண்ணாமலையும் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறார். இதுக்கு இடையில் இது நேற்று கூட பார்த்திங்கன்னா பிரேமலதா கூட ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எனக்கு முதுகில் குத்திட்டாரு, துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை தான். ஏன்னா அவங்களுடைய ஆதங்கம் வந்து தொடர்ந்து அவங்க எவ்வளவோ நாள் மறைச்சு பார்க்குறாங்க. அதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து செய்தியாளர்கள் அவங்கள வெடிக்க வச்சிடுறாங்க. அப்படி தான் பார்த்திங்கன்னா பிரேமலதா சொன்னதுமே, எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு, முதுகில் குத்திட்டாரு, இப்போ வந்து ராஜ்யசபா சீட்டு தரேன் அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி ஜெயலலிதா காலத்துலேயும் சரி தேதி குறிப்பிடாமல் தான் கையெழுத்து போட்டு தருவாங்க. அடுத்து வர ராஜ்யசபா சீட்டில் ஒரு சீட்டை கொடுத்துருவாங்க. அதுதான் நடைமுறை சாத்தியமே. அப்படி தான் எடப்பாடி பழனிசாமியும் எங்கள்கிட்ட சொன்னார். அதை நம்பி தான் நாங்கள் அவர் கொடுத்த அக்ரிமெண்ட் காப்பியை நாங்கள் வாங்கி வச்சுக்கிட்டோம். ஆனால் அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், தேதி குறிப்பிடாமல் நான் போட்டிருக்கேன், நான் எப்போ ராஜ்யசபா சீட்டு தருவேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லலை, தேதி குறிப்பிட்டு உங்கள்கிட்ட பேசலை, நான் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், அப்போ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஏன்னா தேமுதிக மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை, குறிப்பாக பிரேமலதா மேலே நம்பிக்கை இல்லை. நான் ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு இவங்க கண்டிப்பாக வந்து சட்டமன்ற தேர்தலில் மாறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பிரேமலதா அந்த கேரக்டர் தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி
ஒரு நம்பிக்கையில இருக்கிறாரு. இது வந்து பிரேமலதாவுக்கு பயங்கர டென்ஷன். நம்பிக்கை துரோகின்னா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற மாரி நேத்து ஒரு போட போட்டு விட்டுருக்காங்க. இது வேற வந்து அப்போ மூப்பனார் நினைவு நாள்ல சுதீஷ் எல்லாம் போய் உட்காந்துருந்தாரப்பா. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டினுக்கு தான் நேத்து பிரேமலதா இந்த மாரி பதில் சொல்லியிருக்காங்க. அதிமுகவோட கூட்டணி வைக்கிற கட்சிகளோட நாங்க கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாரியும், திமுகவோட அவங்க ஏற்கனவே பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சுட்டாங்க. ஜனவரி 9ல திமுகவோட தான் அவங்க கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல அப்படின்னா தாவேகாவோட கூட்டணி போறதுக்கு இருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட சுத்தமா அவர் இருக்கிற அந்த கூட்டணிக்குள்ள பிரேமலதா வரமாட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, 3வது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை நேத்து டிஜிபிய பத்தி ஒரு விஷயத்த பத்தி பேசியிருந்தார். பொறுப்பு டிஜிபி அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. இதுவரைக்குமே இந்தியாவுல அப்படி ஒரு விஷயமே பண்ணவே இல்ல. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, ஜெர்மனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பொறுப்பு டிஜிபி அப்படின்னு சொல்லி போடுறாரு. இது எந்த அளவுக்கு கேவலமான ஒரு செயல் தெரியுமா? அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, வெங்கட்ராமன் அப்படிங்கிறவரு 9வது இடத்துல இருக்கிறாரு. அவர எப்படி கொண்டாந்து முதல் இடத்துல அவர் பொறுப்பு டிஜிபியா போட முடியும் அப்படின்னா, பட்டியல்ல வந்து யார் யார் இருந்தாருன்னா, சீமா அகர்வால் இருந்தாரு, வெங்கட்ராமன் இருந்தாரு, வினீத் வாங்கடே இருந்தார், சந்தீப் ராய் ரத்தோர் இருந்தாங்க, வன்னிய பெருமாள் இருந்தார், ராஜீவ்குமார் இருந்தார், மகேஷ்குமார் இருந்தார், சஞ்சய் மாத்தூர் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 அதிகாரிகள் இருந்தாங்க. இதில் வந்து 9வது இடத்துல வெங்கட்ராமன் இருக்கார். இவ்வளோ பேருக்கும் வந்து இவங்க முக்கியத்துவம் கொடுக்காம 9வது இடத்துல வெங்கட்ராமனை எதுக்காக இவர் வந்து முன்னிலைப்படுத்தினார், பொறுப்பு டிஜிபியாக எதுக்கு போட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து வைக்கிறார். இப்போ டிஜிபினா எப்படி வந்து தேர்வு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. அதையும் பார்க்கணும். என்னென்னா டிஜிபிங்கிறது ஏற்கனவே இப்போ இருக்கிற டிஜிபி அவர் வந்து ரிட்டையர்ட் ஆக போகிறாரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு பட்டியலை வந்து ஒரு 6 பேர் கொண்ட ஒரு பட்டியலை வந்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கிறோம். அவங்க என்ன செய்வாங்க, அதுலேருந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி இவங்களில் யாராவது ஒருத்தங்களை நீங்கள் டிஜிபியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அப்படி ஒருத்தங்களை போட வேண்டிய அவசியம் இருக்கும்போது, முதலமைச்சர் வந்து தானாக 9வது இடத்துல இருக்கிற ஒருத்தரை அவர் வந்து தேர்வு பண்ணுறாரு. மத்திய அரசுக்கு எந்த லிஸ்ட்டுமே அனுப்பலை. எதுக்காக வெங்கட்ராமனை தேர்வு பண்ணார்னா, தேர்தல் சமயத்தில் அவங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அதனால வந்து வெங்கட்ராமனை தேர்வு பண்ணி அவர் டிஜிபியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து நேற்று அண்ணாமலை வந்து பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வச்சார். பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிறது வந்து எல்லா மற்ற மாநிலங்கள் இல்லையா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது முதல் முறையாக போடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் 2022 பார்த்தீங்கன்னா பொறுப்பு டிஜிபியாக பதவி வகிச்சிட்ருக்காங்க. அங்கே வந்து பாஜக ஆட்சி தான். பாஜக ஆட்சியில் அப்போ பொறுப்பு டிஜிபியாக போடுறவங்கள அப்போ அந்த பொறுப்பு டிஜிபினால் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தமிழ்நாட்டில் வந்து வெங்கட்ராமனை டிஜிபியாக போட்டனால பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்னு அண்ணாமலை கேள்வி கேட்குறாருல. அப்போ மத்திய பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இது போல் பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வந்து திமுக தரப்பில் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா யோகி ஆதித்யநாத் அவருடைய தலைமையில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா 2024 ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தில் உத்தரவு இல்லாமல் மாநில அரசே சுயமாக வந்து செயல்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையும் கொண்டு வராங்க. அதனால் பார்த்திங்கன்னா பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிறது மாநில அரசே நியமனம் பண்ணிக்கலாம், மத்திய அரசோட இதுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசு வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு அரசு வந்து யார் டிஜிபியாக நியமனம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டை போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அங்கேருந்து ஒன்றுமே பதிலை காணோம். அதனால் வந்து இவங்க ஜெர்மனுக்கு போகிறனால, முதலமைச்சர் ஜெர்மன் போகிறனால டக்குன்னு என்ன செஞ்சார், பொறுப்பு டிஜிபியை வெங்கட்ராமனை நியமனம் பண்ணிட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் தான் நேற்று வந்து அரசியலில் வந்து வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க.